வேலுண்டு வினை இல்லை. வணக்கம். நான் இன்றைய பதிவில் பூச நட்சத்திரத்தை பற்றிய பொதுவான பலன்களை கூறுகிறேன். பூசம் ஒரு முழு நட்சத்திரம். பூசம் கடக ராசியில் வரும். பூச நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க சனி மகாதிசையில் ஜனனம் எடுக்கிறாங்க. இவங்க மழை பெய்யும்போது வர்ண பகவானை கும்பிட வேண்டும். பூச நட்சத்திரக்காரர்கள் ஒரு வீட்டில் இருந்தால் அந்த வீட்டின் வளர்ச்சி அதிகரிக்கும். கடகராசியில் குரு உச்சமடைவதால் இவர்களுக்கு எல்லா விஷயத்தையும் பற்றிய ஒரு தேடல் இருக்கும். மூர்க்கத்தனத்தையும் பிடிவாதத்தையும் கைவிட வேண்டும். வாழ்க்கையில் ஏமாற்றத்தை சந்தித்த பிறகுதான் உயர்ந்த நிலையை இவர்கள் அடைவார்கள். இவங்களுக்கு இதயம் கண் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் இவங்களுக்கு இருக்கும். இவங்க ஆரஞ்சு பழத்தை தானம் செஞ்சால் நல்லது. பூசம்னாலே என்னென்ன, பூசம் நட்சத்திரம் கடகராசியில் வரும். நல்லா இடம் தாய் சம்மந்தப்பட்ட இடம் அப்படின்னாலே கேர் பண்ணிக்கிறவங்க, அடுத்தவங்கள கேர் பண்ணி பாதுகாத்துக்கிறவங்க. இவங்க அரச மரத்தை வீட்டில் வளர்க்கலாம் அல்லது அரச மரத்தை தினசரி எங்கே கோயிலில் இருக்கோ அந்த இடத்துல போய் அந்த அரச மரத்தை வணங்கலாம். பூச நட்சத்திரம் வாழ்க்கையில் யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காமல் வாழ்ந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லா இருக்கும். இவங்க தலைக்கணம் இல்லாதவர்கள். இன்றைக்கினாலும் ஒரு நாள் இவங்க வாழ்க்கையில் விஐபி ஆவாங்க, ஒரு செலிப்ரிட்டி ஆகிறவங்க தான் இவங்க. தன்னை மெருகாக ஒரு நல்ல ஒரு அழகாக இருக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் இவங்க இயற்கையிலே அழகானவங்க தான். பூசம் ஒரு பிரம்மாண்டமான நட்சத்திரம். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை விடாமுயற்சி செஞ்சால் அவங்க முடிச்சிருவாங்க. இவங்களுக்கு ஒரு 2 தொழில் இருக்கும். ஏதாவது ஒரு தொழில் சைடில் பார்ப்பாங்க. 2 தொழில் நிச்சயம் இருக்கும். ஆளுமை திறன் உடையவர்களாக இருப்பாங்க. யாராவது ஒரு குறை சொன்னால் அதை மனசு தாங்காமல் அழுதுருவாங்க. பப்ளிசிட்டி இவங்களுக்கு பிடிக்காது. இவங்களுக்கு நல்ல அறிவு, நல்ல படிப்பு 2மே இருக்கும். கலைஞானம் இருக்கும். விபரீத ராஜயோகம் பெறக்கூடியவங்களும் இவங்க தான். அழகு பொருந்தியவர்களும் இவங்க தான். புகழை விரும்பக்கூடியவர்கள், மனதைரியம் உடையவர்கள். பெரும்பாலும் மருத்துவ உலகில் புகழ்பெற்று விளங்கும் யாவரும் பூச நட்சத்திரக்காரர்களே. இவங்களுக்கு ஆயுள் நல்ல கெட்டி அதிகமாக இருக்கும். வெண்மை நிறம் ராசியானதாக இருக்கும். இவங்க ஒரு முத்து மாலை போட்டுக்கிட்டால் நல்லது. இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் முத்து மாலை போட்டால். எல்லோரிடமும் அன்பு, பாசம், மரியாதை எல்லாமே அதிகமாக வச்சுருப்பாங்க. சாதனையாளர்கள் பட்டியலில் இடம் பெறக்கூடியவங்களாக தான் இவங்க இருப்பாங்க. கூர்மையான ஆற்றல் உடையவங்க. எந்த துறையிலும் நாலேஜ் த பெஸ்ட்டாக தான் இருப்பாங்க. இவங்க பெருமாளை நன்கு வழிபட வேண்டும். இவங்களோட அதி தேவதை குரு பகவான். எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்யணுங்கிற ஈடுபாடு இவங்களுக்கு இருக்கும். ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணி வைக்கணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள் மீது அளவற்ற நம்பிக்கை இவங்க வச்சுருப்பாங்க. நல்ல உடல் நலமும் ஆரோக்கியமும் உடையவங்களாக இருப்பாங்க. கவர்ச்சிகரமான முக அமைப்பு இருக்கும். அறிவுத்திறன் நுட்பமாக இருப்பாங்க. செல்வந்தராகவும் இருப்பாங்க. யார் உதவின்னு கேட்டால் சட்டுன்னு செஞ்சுருவாங்க. இவங்கக்கிட்ட பேசி யாராலையும் ஜெயிக்க முடியாது. இவங்களுக்கு பிரயாணம் செய்ய பிடிக்கும். நல்ல புத்தி கூர்மையும் சேவை மனப்பான்மையும் உடையவங்களாக இவங்க இருப்பாங்க. மொத்தத்தில் இந்த நட்சத்திரத்தை பூசம்னு சொல்கிறதுக்கு பதிலாக பாசம்னு சொல்லலாங்க. நன்றி, வணக்கம்.